அழகன் என்ன, நீங்க ஏன்பா என்னுடைய குழந்தைய மட்டும் நினைக்கிறீங்க, நம்மளுடைய பெருமாளா கூட இருக்கலாம்ல, அதனால நீங்க குழம்பாதீங்க அப்படின்னு சொல்றான். அப்ப இத பத்தி என்ன செய்யறாருன்னா, அந்த நாராயண பட்டர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. யோசிச்சு பெருமாளுடைய முகமும் சரியில்லை, கருவில இருக்கக்கூடிய அழகனுக்கு 38 கண்கள்னு சொல்றாரு, என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டே பெருமாள் கிட்ட போய் அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? எப்போதும் போல தூபம், அதாவது சாம்பிராணி தூபம் போடுவாரு. ஆனா அன்றைய பொழுது சாம்பிராணி தூபம் போடாம மிளகும் படிகாரத்தையும் சேர்த்து பெருமாளுக்கு காட்டுறாரு. அப்படி காட்டும் பொழுது கேரளாவில் இருந்து 18 மாந்திரீகர்கள் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? யாரு கண்களுக்கும் படாமல் அழகரினுடைய பெருமாளினுடைய கருவறைக்குள்ளே சென்று தன் கண்களிலே மையை தீட்டிக் கொண்டு யாரு கண்களுக்கும் புலப்படாமல் அங்க ஐக்கியமாயிட்டாங்க. அப்ப இது எப்படியோ தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே இந்த நாராயண பட்டர் அங்க இருக்கிறவங்களோட ஆலோசனை செய்து அங்கே மிளகும் படிகாரத்தையும் சேர்த்து தூபம் இடும் பொழுது அந்த புகைச்சலை அங்கே இருந்த 18 மாந்திரீகரினுடைய கண்கள் அப்படியே அந்த மைகள் வழிந்து 18 பேரும் அப்படியே வெளியே வந்திருக்காங்க. அவ்வளவு பேரும் ஆடி போயிட்டாங்க. அந்த 18 பேரை பிடிச்சு வச்சுட்டாங்க. பிடிச்சு வச்சு அடின்னு அடிச்ச உடனே உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கொல்ல நினைச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒவ்வொருத்தராக கொல்லப்படும் பொழுது அவங்க எல்லாரும் சேர்ந்து நமக்கு காவலாக வந்தது கருப்பன் தானே, கருப்பை எங்க போனான்னு சொல்லி கருப்பா எங்களை காப்பாத்துன்னு சொல்லி கத்துறாங்க. அப்ப எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இதுக்கு பின்னாடி கருப்பனும் இருக்கா, அப்ப இவர் மட்டும் வரல, அப்ப இந்த 18 பேரோட சேர்ந்து கருப்பனும் வந்திருக்கான்னு சொல்லி கருப்பர் கிட்ட இதை பத்தி கேட்கும் பொழுது கருப்பர் சொல்றாரு, என்ன காரணம்னு சொல்லி நான் வரல, 18 பேரை பார்ப்பதற்காக உள்ள வரும் பொழுதுதான் அதுவரை பெருமாளை அழகரை காணாத அந்த கருப்பர், மலையாளத்து கருப்பர், அவரை வந்து பார்த்த அடுத்த நொடி எப்படி 18 பேரு கொண்டு கிடக்கும் போது ஆக்ரோஷமாக அத்துணை கோபத்தோட வந்த கருப்பன் அந்த அழகரை பார்த்த அடுத்த நொடி அவர் அழகுல மயங்கி நின்னு ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, நான் இங்க வந்தது இவரை கொண்டுட்டு போகணுன்றதுக்காக கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு அழகு படைத்த இந்த இயற்கை சூழலோடு இருக்கக்கூடிய இந்த மலையையும் இந்த அழகரையும் பாதுகாத்து எங்கள் தேசத்தை மட்டுமல்ல இந்த பகுதியில் வரக்கூடிய தீய எண்ணத்தோடு வரக்கூடிய அத்தனை பேரையும் அழிச்சு மற்ற எல்லா மக்களுக்கும் நான் பாதுகாவலராக இருப்பேன், இந்த எல்லையில தீய எண்ணத்தோட யாராவது வரணும்னா என்னைய கடந்துதான் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த 18 பேரையும் 18 படிகளாக மாற்றி அவர்கள் மீது ஏறி நின்று இன்னைக்கு காவல் தெய்வமாக இன்னைக்கு கருப்பர் இருக்கார் அப்படின்னா அதுதான் இந்த கருப்பனு நமக்கு ஒரு காவல் தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கிறார்.